வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் a lot. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் தேங்காயில் அரைச்சி போட்டு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோங்க. இந்த மீன் குழம்போட ருசி அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுவும் நம்ம தேங்காயில் அரைச்சி போட்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்யறதுனால அதோட டேஸ்ட் ரொம்பவே நறுமணமாக சுவையாக இருக்குங்க. வாங்க இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கட்லா மீன் எடுத்துக்கோங்க. மீனில் கொஞ்சம் ஈரத்தன்மை எதுவும் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீனோட மேரினேஷன் எல்லாம் நல்லா ஒட்டி வருங்க. இந்த மீன் துண்டுகளை ஃப்ரை பண்ண போகிறதுனால இதுக்கு ஒரு சின்ன மேரினேஷன் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூளை சேர்த்ததுக்கப்புறம் மீனை 2 பக்கமும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீன் துண்டுகள் எல்லாமே ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டோங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீன் நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எல்லா மீன் துண்டுகளையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா முருவலான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரையை நம்ம குழம்புல போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மீன் துண்டு எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை 1/2 கப் அளவு உரிச்சி எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து மீடியம் எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு தேங்காய், சின்ன துண்டு வெங்காயம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மண்பானையில் நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்க போகிறேங்க. ஒரு எண்ணெயிலையும் இந்த மீன் குழம்பு ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதுவே யூஸ் பண்ணலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிச்சுக்கோங்க. கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி அப்புறம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. கூடுதலாக நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா மிளகாய் தூளை சேர்த்துக்கலாங்க.
இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வறுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க தக்காளி வெங்காயத்தோட. இப்போது கரைச்சி எடுத்துக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. கவர் பண்ணிக்கோங்க. அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது அரைச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாங்க. இந்த மீன் குழம்போட திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேங்காயில் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா கொதிச்சு ரெடியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தி எடுத்துக்கிட்ட மீன் துண்டுகளையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. மீன் துண்டு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீன் அதுலேயே குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லி இலையோட கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. மீன் குழம்பு செஞ்ச உடனேயே சாப்பிட முடியாதுங்க. அதனால் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா தேன் மாதிரி திக்காய் வரவங்க. பாருங்கள், குழம்புல இருக்கிற மசாலாலாம் இந்த மீன் அப்சர்வ் பண்ணி எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த குழம்பை சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், வறுத்து இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும்போது உங்களுக்கு மீனோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பு சாப்பிடாதவங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கேரளா ஸ்டைலில் இருக்கிற மீன் குழம்பு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.